வெங்காய தாமரைகள் மண்டி கெட்டு போய் துர்நாற்ற நீராக மாறி போன 40 ஏக்கர் கண்மாய். கண்மாயை மீட்க உத்தரவிட்ட தேனி மாவட்ட ஆட்சியர். போர்க்கால அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டி சீரிய திட்டமிடலுடன் வெங்காய தாமரைகளை வேருடன் அகற்றி நன்னீர் கண்மாயாக மாற்றி சாதித்து காட்டிய கோட்டாட்சியர். வேலையாட்களுக்கு 3 வேளையும் உணவுகளை சமைத்து கொடுத்து 4000 லோடு லாரி கழிவுகளை அகற்றி கண்மாய் மீட்பு பணிக்கு ஒன்றிணைந்த மக்கள். 400 கிணறுகள் நிரம்பி கிடைக்க பெற்ற நீர் ஆதாரம். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகே அமைந்திருக்கிறது 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செங்குளம் கண்மாய். இந்த கண்மாய் வெங்காய தாமரை சூழ்ந்து கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாக கண்மாய் கெட்டு போய் துர்நாற்றம் வீச அடுத்தடுத்த அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்வாய்ப்பட்டனர். இது குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் சஜீவனா அப்போதைய பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியராக இருந்த முத்து மாதவனுக்கு அந்த கண்மாயை மீட்டெடுக்கும்படி உத்தரவிடுகிறார். அந்த கண்மாய் மீட்கப்பட்டால் லட்சுமிபுரத்தை சுற்றி உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுவதோடு அப்பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீராதாரமாகவும் அந்த கண்மாய் தான் விளங்கி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரும் தண்ணீரால் அந்த கண்மாய் நிரம்பும் என்ற நிலையில் ஏரி மீட்பு குறித்து ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் ஜேசிபி வாகனங்கள், கிட்டாச்சி எந்திரங்கள், 100கணக்கான டிராக்டர்களை வரவழைத்து வெங்காய தாமரைகளை அகற்றும் பணியில் முதற்கட்டமாக ஈடுபட்டனர். 1000 லோடு வரை 15 நாட்களாக வெங்காய தாமரைகளை அகற்றி கொண்டிருந்த போது அந்த வெங்காய தாமரைகளை அகற்றினாலும் அது மீண்டும் வளர தொடங்கிவிடும் என முடிவு செய்த கோட்டாட்சியர் அந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று திட்டத்தை முன்னெடுத்து 100 HP மோட்டார்களை வாங்கி கண்மாயில் இருந்த தண்ணீர் முழுவதையும் வெளியேற்றி தரை வரை வேரோடு வெங்காய தாமரைகளை முழுமையாக அகற்றினார். அந்த பகுதியில் குப்பை உள்ளிட்ட 2000த்திற்கும் அதிகமான மது பாட்டில்களையும் சாக்கடை கழிவுகளையும் சுத்தமாக அகற்றினர். சரியாக பருவமழையும் தொடங்கிவிட்ட நிலையில் தற்போது அந்த கண்மாய் நன்னீர் கண்மாயாக தென்படுகிறது. முக்கியமாக அந்த பகுதி கிராம மக்கள் சாதி மத பேதங்களை துறந்து ஒன்று சேர்ந்து கண்மாய் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தினந்தோறும் உணவு சமைத்து கொடுத்து அவர்களோடு உழைத்து அந்த கண்மாயை மீட்டெடுத்துள்ளதற்கு மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் ஊர் மக்களுக்கும் நிதி பங்களிப்பு செய்த கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டோருக்கும் கண்மாய் மீட்பு பணியில் ஈடுபட்ட உழைப்பாளிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.